ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 10:11 கூட வாசித்து தியானிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்று விசுவாசமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறதுக்கு, வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கும் போது அந்த மனிதன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தினால் அநேக மனிதர்கள் வெட்கப்படாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள். வேதத்தில் இன்னும் அநேக இடத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாத மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11 விசுவாச பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் பார்க்கும்போது தேவன் அவர்களை எல்லாம் கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் அநேக காரியங்கள், வெட்கப்படும்படியான காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதை நாம் ஜெயிப்பதற்கு நம்முடைய விசுவாசம் மிகவும் அவசியமாக ஒரு ஆயுதமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்தாதபடிக்கு அநேகர் இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு அநேக தோல்விகளையும் அநேக துன்பங்களையும் அநேக கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுவதில்லை, அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாச பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும். ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிற ஒரு நாளும் பதறுவதில்லை, விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் தோல்வியை கண்டதில்லை. விசுவாசிக்கிறவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். அந்த விசுவாசத்தை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேதம் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பேர் ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் தேவனை விசுவாசித்து எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சுப்பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் விசுவாசம் இல்லாத நாட்களில் தேவன் எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நீர் விசுவாசத்தை துவங்கினீரோ அன்றிலிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதற்காக நன்றி. அநேக வெற்றிகளை எங்கள் விசுவாசத்தின் மூலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இன்னும் உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்படாதபடிக்கு நீர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசித்த எல்லாவற்றையும் ஜெயிக்க வெட்கப்படாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் துவக்கி வைத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் ஓட வெற்றிகளை காண வெட்கப்படாதபடிக்கு நீர் ஆண்டவர் எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் விசுவாசத்தை கொடுத்து வெட்கப்படாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.